வணக்கம். நாம எல்லாருமே நம்ம வாழ்க்கையில ஒரு கட்டத்துல யோசிச்ச ஒரு ரொம்ப முக்கியமான, சில சமயம் ரொம்ப வலிக்கிற ஒரு விஷயத்த பத்தி தான் இன்னைக்கு பேச போறோம். சரி, வாங்க விஷயத்துக்குள்ள போலாம். நம்மள பல பேர் ஒரு ரிலேஷன்ஷிப், ஃப்ரெண்ட்ஷிப் இல்ல ஒரு வேலை திரும்ப திரும்ப ஒரே மாதிரி மோசமா முடியும் போது நமக்கு நாமே கேட்டுக்கிற ஒரு முக்கியமான கேள்வியில இருந்தே ஆரம்பிக்கலாம். ஏன் இப்படி நடக்குது? முதல்ல ஒரு பொதுவான அனுபவத்தை பத்தி பார்க்கலாம். நாம மாறணும்னு எவ்ளோ முயற்சி செஞ்சாலும் கடைசில ஒரே இடத்துல மாட்டிக்கிட்ட மாதிரி ஒரு உணர்வு வருமே, அத பத்தி தான். யோசிச்சு பாருங்க. நீங்க ஆள மாத்துறீங்க, வேலைய மாத்துறீங்க, ஏன் ஊரே கூட மாத்துறீங்க. ஆனா கடைசில பார்த்தா அந்த எமோஷனல் எண்டிங் மட்டும் அப்படியே அதே மாதிரி இருக்கு இல்லையா? உதாரணத்துக்கு ஒருத்தர் ரொம்ப கண்ட்ரோல் பண்ற பார்ட்னரை விட்டுட்டு வராங்க. ஆனா அவங்க வாழ்க்கையில வர அடுத்த பார்ட்னரும் வேற ஒரு விதத்துல கண்ட்ரோல் பண்றவரா இருக்காங்க. இல்லனா நீங்க மட்டுமே எஃபர்ட் போடுற ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பை கட் பண்ணிட்டு திரும்பவும் அதே மாதிரி ஒரு நட்புக்குள்ள போய் மாட்டிக்குவாங்க. இப்போ நமக்கு வர்ற விரக்திக்கான முக்கியமான காரணத்தை பத்தி பேசலாம். அதாவது, ஒரு விஷயம் நமக்கு கெட்டதுன்னு தெரிஞ்சாலே போதும், அதை நம்ம உடனே நிறுத்திடலான்னு நாம நம்புற ஒரு நம்பிக்கை. இதுல ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, நம்ம என்ன நினைச்சுக்கிறோம், நமக்கு ஒரு விஷயம் புரிய ஆரம்பிச்சுட்டா நாம சரியா முடிவெடுப்போம்னு. ஆனா உண்மையில என்ன நடக்குது? அந்த புரிதல் மட்டும் அந்த பழக்கத்தை மாத்துறதுக்கு போதுமானதா இல்ல. இது எப்படி இருக்குன்னா, சிகரெட் பிடிக்கிறது உடம்புக்கு கெட்டதுன்னு எல்லாருக்கும் தெரியும். ஆனா அது தெரிஞ்சுக்கிட்டதால மட்டுமே எல்லாரும் அதை விட்டுடுறாங்களா என்ன? அதாவது இங்க கத்துக்கிறதுங்கிறது சும்மா அறிவுபூர்வமா ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கிறது மட்டும் இல்ல, அதுக்கும் மேல அந்த பழக்க வழக்கங்களுக்கு பின்னாடி இருக்கிற அந்த ஈர்ப்பு என்ன, அது ஏன் நம்மள இழுக்குதுன்னு புரிஞ்சுக்கிறது தான் ரொம்ப முக்கியம். சரி, அடுத்த பகுதிக்கு போலாம். ஏன் நமக்கு பழகி போன வலி கூட சில சமயம் பாதுகாப்பா தோணுது? இந்த ஒரு முரணான ஈர்ப்புக்கு பின்னாடி என்ன இருக்குன்னு இப்ப பார்க்கலாம். இதுக்கு பேருதான் உணர்ச்சி பூர்வமான பரிச்சயம். அதாவது, நம்ம நரம்பு மண்டலத்துக்கு புதுசா நல்லதா இருக்கிற விஷயத்தை விட ஏற்கனவே பழகி போன ஒரு உணர்ச்சி நிலை தான் பிடிக்கும். அது வலியா இருந்தா கூட பரவாயில்ல, ஏன்னா அடுத்து என்ன நடக்கும்னு கணிக்க முடியறது, என்ன நடக்கும்னே தெரியாத ஒரு நிச்சயமற்ற தன்மையை விட பாதுகாப்பானதா தோணும். சிம்பிளா சொல்லணும்னா, உங்களுக்கு எது நல்லதுங்கிறத விட உங்க சிஸ்டம்க்கு எது ஏற்கனவே பழக்கமோ அதை தான் அது நம்பும். இதனாலதான் தெரியாத ஒரு அமைதியை விட நமக்கு நல்லா தெரிஞ்ச ஒரு குழப்பம் அதிகமா நம்மள ஈர்க்குது. யோசிச்சு பாருங்க, அந்த பழகி போன வலி எப்படி இருக்கும்? அதுதான் ரியல் மாதிரி. அடுத்து என்ன நடக்கும்னு தெரியும், இதுதான் நார்மல் தோணும். ஆனா புதுசா வர்ற ஒரு ஆரோக்கியமான விஷயம், அது சில சமயம் போர் அடிக்கிற மாதிரி, இல்லைன்னா நம்ப முடியாத மாதிரி, ஏவோ ஒரு உணர்ச்சியே இல்லாத மாதிரி கூட தோணலாம். சரி, இது நிஜ வாழ்க்கையில எப்படி நடக்குதுன்னு பார்க்கலாம். இது வெறும் ஒரே மாதிரி முடிவு வர்றது பத்தினதில்ல, நாமளே அறியாம வேற வேற சூழல்ல ஒரே மாதிரி கேரக்டரை திரும்ப திரும்ப ப்ளே பண்றது பத்தினது. இப்போ நான் சில பாத்திரங்களை சொல்றேன். இதுல ஏதாவது ஒண்ணு உங்களோட பொருந்தி போகுதான்னு பாருங்க. உதாரணத்துக்கு, மத்தவங்கள காப்பாத்துற ரெஸ்கியூவர் அல்லது எல்லாத்தையும் சரி பண்ற ஃபிக்சர். தேவைக்கு அதிகமா கொடுக்கறவங்க, இல்லனா கிடைக்கவே மாட்டாங்கன்னு தெரிஞ்சவங்கள துரத்துறவங்க. சண்டை சச்சரவை தவிர்க்கறதுக்காக அமைதியா ஒதுங்கி போறவங்க. குழப்பத்தையும் காதலையும் ஒன்னும் நினைச்சுக்கிறவங்க. அன்பை சம்பாதிக்கணும்னு போராடுறவங்க. இது எல்லாமே நாம சின்ன வயசுல கத்துக்கிட்ட கதைகள் மாதிரிதான். இப்போ ஒரு சின்ன உதாரணம் பார்க்கலாம். ஒரு குடும்பத்துல ஒரே சண்டையும் சச்சரவுமா இருக்குன்னு வச்சுக்கோங்க. அங்க ஒரு குழந்தை எப்பவுமே சமாதானம் பண்ற வேலைய பார்த்துட்டே வளருது. இப்ப அந்த குழந்தை வளர்ந்து பெரிய ஆளானதும் அவங்களுக்கு அமைதியான நிலையான உறவுகள் ரொம்ப போரிங்கா தெரியும். அதுக்கு பதிலா டிராமா உருவாக்குற, உணர்ச்சிகள்ல பயங்கர ஏற்ற இறக்கம் காட்டுற பார்ட்னர்ஸ் தான் அவங்கள இருக்கும். இங்க நல்லா கவனிச்சிங்கன்னா, அவங்க வலிய தேடி போல, அவங்க எந்த பாத்திரத்துல ரொம்ப திறமையா ரொம்ப கம்ஃபர்டபுளா உணர்றாங்களோ அந்த சமாதானம் செய்பவர்ங்கிற பாத்திரத்தை தான் தேர்ந்தெடுக்கிறாங்க. அவங்களுக்கு அந்த குழப்பம்தான் வீடு மாதிரி ஒரு உணர்வை கொடுக்குது. இது நம்மள ஒரு முக்கியமான கட்டத்துக்கு கூட்டிட்டு வருது. நம்மள நாமளே குறை சொல்லிக்கிறத விட்டுட்டு ஒரு நல்ல கேள்வியை கேட்க ஆரம்பிக்கணும். நம்ம பார்வைய மாத்தணும். நம்ம பொதுவா என்ன கேள்வி கேட்போம்? ஐயோ, நான் ஏன் திரும்ப திரும்ப இதையே தேர்ந்தெடுக்கிறேன்னு நம்மள நாமே திட்டிக்கிற மாதிரி ஒரு விரக்தியான கேள்வி. ஆனா அதுக்கு பதிலா நாம ஒரு சக்தி வாய்ந்த கேள்வியை கேட்கலாம். இந்த விஷயத்துல எனக்கு எது இவ்ளோ பழக்கப்பட்டதா தோணுது? இந்த ஒரு கேள்வி மத்த பல கேள்விகளுக்கு வழிவகுக்கும். உதாரணமா, நான் திரும்ப திரும்ப எந்த மாதிரி ஒரு இமோஷனல் ரோல ப்ளே பண்றேன், கடைசில இப்படிதான் முடியும்னு என் மனசு எதை எதிர்பார்க்குது, எதை என் நரம்பு மண்டலம் வீடுன்னு தப்பா நினைச்சுக்குது, நான் ஒரு விஷயத்தால ஈர்க்கப்படுறேன்னா அது ஆரோக்கியமானதுங்கிறதாலயா இல்ல அது எனக்கு ரொம்ப பழக்கமானதுங்கிறதாலயா? முடிவா ஒன்னு சொல்லிக்கிறேன், இங்க நோக்கம் இந்த பழக்கத்துக்காக உங்களை நீங்களே குறை சொல்லிக்கிறது இல்ல,
அந்த பழக்கம் என்ன, அது ஏன் நடக்குதுன்னு ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்கிறது தான். எப்போ நீங்க அதை தெளிவா பார்க்க ஆரம்பிக்கிறீங்களோ அப்போ பழக்கம் உங்களுக்காக முடிவெடுக்கிறத நிறுத்திடும். நீங்க உங்களுக்காக முடிவெடுக்க ஆரம்பிப்பீங்க.